guys, இந்த வீடியோவில் டாப் 6 யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ் இந்த 2025ல என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். அப்கமிங் யமஹா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 890 சிசிலேருந்து நமக்கு இன்னும் 125 சிசி வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லையுமே பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-09 அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. MTயில் இந்த 09 அப்படிங்கிற 890 சிசி 3 சிலிண்டர் இருக்கக்கூடிய பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 12 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் தாறுமாறான ஒரு சூப்பர் பைக் அப்படின்னு சொல்லலாம். 890 சிசி லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve 3 சிலிண்டர் DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 ஹார்ஸ் பவரும் 93 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. 6-speed கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு பைக்குக்கு மைலேஜ் நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை விட காமெடி வேற எதுவுமே இல்லைங்க. ஏன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் அண்டர் 15 தான் உங்களுக்கு கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் டாப் ஸ்பீட் டெஃபினட்டா 225+ தாராளமாக போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஹைட்ராலிக் டியூவல் டிஸ்கும் ரியர்ல அதே ஹைட்ராலிக்ல சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டான வீல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃப்ரண்ட் பாக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 825 mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். 189 கிலோகிராம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிளாக இருக்குது. நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி, நல்ல அந்த அப்பியரன்ஸ், நல்ல ஒரு சூப்பரான டிசைன்னு சொல்லலாங்க. MT மாடலுக்கு உண்டான அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டியூல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் இன்ஜின் எல்லாமே ரெடியில் வந்து அவைலபிளாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் TFT டிஸ்பிளே தான் இருக்கு. இதில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். அப்கமிங் யமஹா கிட்ட இருந்து MT-09 அப்படிங்கிற 890 சிசியில் இருக்கக்கூடிய இந்த 3 சிலிண்டர் பைக்கை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அதுவும் 12 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் இந்த 2025ல கண்டிப்பாக லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு 150 சிசில கிராசர் அப்படிங்கிற பைக் வந்து அட்வென்ச்சர் பைக்கா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இந்த கிராசர் 150 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பைக் பாத்தீங்கன்னா FZ பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் FZ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குங்க. அதாவது ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் 150 சிசியில் அட்வென்ச்சர் பைக் உங்களால் பை பண்ண முடியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4-week ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராசர் 150 பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினை தான் வரப்போகுது. 12.4 ஹார்ஸ் பவரும் 12.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட் கொடுத்திருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. ப்ளூ, ரெட், பிளாக் அப்படிங்கிற இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீல்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 21 இன்ச் வீலும் ரியர்ல 18 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு 35 கிலோமீட்டர் per லிட்டர் தாராளமாக மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் per hour தாராளமாக போகுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்ம ஆஃப் ரோடிங் வந்து தாராளமாக பண்ணலாம். அண்ட் அட்வென்ச்சரான அந்த ஒரு ரைடை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த பைக்கோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 137 கிலோகிராம் தான் இருக்க போகுது, மேனேஜபிள். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர் 1,70,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா XSR 700ங்க.
Yamaha இந்த XSR 700 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் மாடல் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டராக நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் மாடல் பைக் வந்து ஒரு 700 சிசியில் அதுவும் XSR மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த XSR 700 பொறுத்த வரைக்கும் 7,85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 689cc ட்வின் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இதோட ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 73.8 ஹார்ஸ் பவரும் 68 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ட்வின் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்கும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் 17 இன்ச் அலாய் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் அதுவும் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பைக்கோட சேசஸ் அப்படிங்கிறது டைமண்ட் ஃப்ரேம் சேசஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க Yamahaவை பொறுத்த வரைக்கும். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் ஆஃப் fuel tank capacity, 186 kg weight, 815 mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கும். கால் கனெக்டட், டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். லைட் இன்ஜெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரான LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டராக நமக்கு ஒரு நல்ல கிளாசிக்கான பைக் இந்த XSR 700 இந்த 2025ல எதிர்பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா Yamaha வந்து R125 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த R125 பார்த்தீங்கன்னா 125cc நமக்கு ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா R மாடல் அப்படிங்கிறது ரேசிங் சீரீஸ் அப்படிங்கிறதுனால இந்த பைக் பார்த்தீங்கன்னா 125cc லான்ச் பண்ண போகிறாங்க. 1,25,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் R125 வந்துச்சுன்னா எந்தெந்த பைக்குக்கு ரைவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆப்பிள்லேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RS4 125 அப்படிங்கிற பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் KTMோட RC 125, அதுக்கப்புறம் உங்களுக்கு கவாசக்கியோட 125cc பைக்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது. இந்த R125 பொறுத்த வரைக்கும் 1,25,000 அப்படிங்கிறது ரொம்ப 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 அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸுங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் SOHC இன்ஜின் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பைக் 125 இருக்கிறது 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், டெஃபினட்டாக கொடுப்பாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 km/லிட்டரும், டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 120 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ், அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீலோட வரப்போகுது. இந்த பைக்கில் உங்களுக்கு 5 இன்ச் TFT கன்சோல் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமோட கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பைக் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான 125cc இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. லைட் இன்ஜெக்ஷன், பை ஃபங்க்ஷன் LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். பெல்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக Yamaha இந்த 2025ல R125 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா M/S அப்படிங்கிற ஒரு மாடலில் இருந்து 125cc பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா M/S 150cc இருக்குது. அந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து நமக்கு 125cc M/S லான்ச் பண்ண போகிறாங்க. இது மேபி M/S 125 வரலாம், இல்லாட்டி FZ 125 கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி 125 வரும்போது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,20,000 இருந்து 1,25,000 நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி இதோட பேஸ் மாடல் அண்டர் 1 lakh rupees வரதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 125cc வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்கும், ரியரில் ட்ரம் பிரேக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு இதில் ஃபியூல் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 135 kg வெயிட் வந்து இருக்க போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நல்ல பெஸ்ட்டான ஒரு LED லைட்டிங் செக்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே வந்து எர்கனாமிக்ஸ் ஃப்ரெண்ட்லியாக, அதே மாதிரி பார்க்கும்போது பெஸ்ட்டான அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸில் ஒரு பெஸ்ட்டான 125cc இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த M/S இல்லாட்டி FZ 125 இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா Yamaha அவங்களுடைய இந்த RX அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து 350லேருந்து 450cc க்ரூசர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது
க்ரூசர் பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அது வந்து ஒரு ஸ்க்ராம்லர், என்ன மாதிரியான பைக்காக இருந்தாலும் RXல உங்களுக்கு 350லேருந்து 450 சிசியில் ஒரு பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அஃப்கோர்ஸ் 2.5 லேக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளாசிக்கான ரெட்ரோ ஃபீல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விண்டேஜ் பைக் மாதிரியான க்ரூசராக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350, அதுக்கப்புறம் ஹோண்டாவோட CB 350 ஐனஸ், RS அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பைக்ஸுக்கெல்லாம் ரைவலாக யமஹா பார்த்தீங்கன்னா RX 450 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.